ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எம்பெருமான் முருகப்பெருமான் துணையோடும் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக 40லேருந்து 45 நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார். ஏன்னா சூரியனை வச்சு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, சூரியனும் செவ்வாயும். அதனால் 40 நாள் 45 நாட்கள் ஒரே ராசியில் இருந்துட்டு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். மங்களக்காரகன் சொல்லலாம், பூமிக்காரகன், எல்லாமே அவர் தான். ஆனாலும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி யாருமே எதுவும் நல்லது பண்ண மாட்டார். செவ்வாயோ வெறும்பாயோ அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. ஆனால் செவ்வாய் அவ்வளோ ரொம்ப உச்சிதம், நல்ல நாள். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 15/1/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் 40 நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, மகர ராசியில் அவர் உச்சமடைகிறார். கடகத்தில் நீச்சம் அடைஞ்சால் கரெக்டாக ஆப்போசிட்டில் 7ஆம் இதில் உச்சமடைகிறார். இந்த உச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாதாரணமாகவே சிம்பிள். இது மகர ராசிக்கு அதிபதி யார்? சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் அப்படின்னா வேலை ஆட்கள், வேலை செய்வங்களெல்லாம், அதாவது ரொம்ப இந்த மூட்டை தூக்குறவங்க, அது இது எல்லாமே என்னென்ன வேலை பார்க்குறாளோ அவளுக்கெல்லாம் அதிபதி சனீஸ்வர பகவான். இந்த செவ்வாய் யாருன்னா படைத்தளபதி. படைத்தளபதி அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற சிப்பாய்களை வேலை வாங்குவாரே தவிர அவர் உட்காந்து வேலை செய்ய மாட்டார். ஒவ்வொரு வேலையும் அவர் உட்காந்து செய்ய மாட்டார். எல்லா இதுலேயும் பாருங்களேன், டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான். அப்புறம் ஜென்ரல் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், ஜென்ரல் மேனேஜர் தான் அந்த செவ்வாய். அவர் எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருப்பார். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட இடத்துக்கு உள்ளே வரும்போது இந்த செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சிறார். ஏன்னா தளபதி, படைத்தளபதி அங்கே உச்சமடைந்து எல்லாரையும் வேலை வாங்குவார். அடுத்தபடியாக 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். முதற்கண் எங்களை ஊக்குவித்து வரும் சந்தாதாரர்கள் அனைவருக்குமே, அதாவது சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்கள் நிறைய பேர் உலகம் முழுவதும் இருக்கீங்க. நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலுக்கு உலகம் முழுவதும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய பேர் பார்க்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது இன்னும் நாங்கள் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது. அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வராங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, ஹாய் சொல்லி வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம். உங்களுக்கு என்ன விதமான கேள்விகளுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த முருகப்பெருமான் கந்தரனுபூதி அவ்வளோ விசேஷம். அதுவும் அந்த கடைசியில் வர அந்த 4 லைன்கள் அவ்வளோ, இந்த 4 வரிகளும் முத்தான வரிகள். இதை எல்லாருமே சொல்ல கேட்கலாம், இல்லைன்னா எழுதி வச்சுட்டு கேளுங்க. ரொம்ப விசேஷம். எழுதி வச்சுட்டு நீங்களே படிக்கலாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த இடத்துல பாருங்க, நம்மளோட லக்னமும் வந்துடுது, 5ஆம் இடமும் வந்துடுது, 9ஆம் இடமும் வந்துடுது, விதி கதி ரெண்டுமே வந்துடுது. இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல கேட்க கேட்க அவ்வளோ விசேஷம். நம்மளோட லக்னம் பலம் பெறும். சப்போஸ் லக்னம் உங்களுக்கு ஒரு பலமே இல்லைன்னா கூட முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு பலம் பெறும். ஆக இந்த சின்ன ஸ்லோகத்தை
எல்லாருமே கேளுங்கோ, சொல்லுங்கோ, எழுதி வச்சுக்கோங்க. மறந்து போயிடுதுன்னா அப்பப்போ பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்னதை எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோ விசேஷம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான சிம்ம ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதம் தான் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன். ஏன்னா சுகாதிபதி பாக்யாதிபதி 4-9 குடையவன். உங்களுக்கு சுகத்தையும் கொடுத்து உங்களை பாக்கியத்தையும் கொடுக்கும் 2 ஆதிபதியும் அவர் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக கொடுக்குறார். அதனாலே நிறைய சிம்மராசி என்பவர்கள் கொஞ்சம் ஆளுமை நிறைந்தவர்களாக ஒரு சொத்து சேர்க்கை உடையவர்களாக இருப்பீர்கள். கண்டிப்பாக சொந்த வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வச்சுருப்பீங்க. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல இருந்துட்டு குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். ஆன்மீக பயணங்களில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். என்ன குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுத்தார். சின்ன சின்ன குழப்பங்கள், கணவன் மனைவி இல்லைன்னா பெற்றோர்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுத்தார். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. பாகப்பிரிவினெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அந்த இதில் போயின்னு இருக்குது. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வரப்போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உபஜயஸ்தானங்கள் ஒன்றான பகைருண ரோகம் அப்படிங்கிற சத்ருஸ்தானத்துக்கு வரார். 6ஆம் இடத்துக்கு வரார். 6ஆம் இடம் அப்படிங்கும்போதே மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். பெரிய முன்னேற்றத்தை இந்த 40 நாட்களும் அப்படியே நீங்கள் தான் ஜெட் வேகத்தில் போயிட்டு இருப்பீங்க. சும்மா இந்த வைகை எக்ஸ்பிரஸ், வந்தே பாரத்லாம் சொல்லலை, ஜெட்டு வேகத்தில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதேமாதிரி இந்த சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல், இராணுவம், மருத்துவம், அப்புறம் தீயணைப்புத்துறை, துப்புரவு தொழிலாளித்துறை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த இந்த இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக 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 அருமையாக உடனடியாக வந்து சேரும். நீங்கள் அந்த ஃபைலை கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குலையுமே அடுத்தது சாங்ஷன் ஆகி வந்துடும். அந்த மாதிரிலாம் பெரிய பாக்கியமான ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். அதுமாதிரி உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்தாலும் அதை அற்புதமாக சமாளித்து முன்னேற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. சூப்பரான ஒரு அதுமாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் ஏகப்பட்ட எதிர்பார்த்த அந்த வருமானங்கள்லாம் வரதுனால கடன் சுமை குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட கடன் குறைஞ்சிரும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். எவ்வளோதான் வேலை செஞ்சாலும், கடுமையாக வேலை செஞ்சாலும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் வயதானவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். ஒரு எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவா பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம். 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திர காலில் டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல 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 திருப்பங்கள்லாம் ஏற்படும். அற்புதமான திருப்பங்கள் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். இந்த வேலையை என்னால் செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் அதிகமாகும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக சிந்தனை கொண்டு வந்து செயல்படுவீங்க. 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் உங்களோட விரையாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அற்புதமான செலவுகள் உங்களுக்கு வந்து சேரலாம். ஒன்று வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அற்புதமாக வாங்கிடுவீங்க. தப்புன்னு அதுக்குண்டான ஒரு சின்ன அமௌண்ட்டு வரல, இது வந்தால் அதை முற்றிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அமௌண்ட்டு வரும். அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வாங்கிடுவீங்க. அதுவே நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். மனசில் எவ்வளோ குழப்பங்கள், அந்த சஞ்சலங்கள் எல்லாமே இருந்தால் கூட நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு வந்து உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். அதுமாதிரி குடும்பத்தில் உங்களோட பேச்சுக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு கிடைக்கும். 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் 4-9 குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் சொத்து சேர்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. ரொம்ப நாளாக திட்டம் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைச்சிடும். அதுமாதிரி தந்தையாரோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குங்க. அதனால் அவங்க மூலமாக நீங்கள் கிடைக்க வேண்டிய ஒரு சில வேலைகள் அற்புதமாக நடைபெறும். அதுமாதிரி வெளியூரில் எதுனா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில், ஒன்றும் உத்தியோகத்தில் இல்லைன்னா தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் தப்புன்னு ஒரு வெளிநாட்டு பயணம் இல்லைன்னா வெளியூர் பயணம் இதுக்கெல்லாம் போவீங்க. அதுக்கு உண்டான ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நேரத்தில் உறவினர்கள்
உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கும். அதே சமயம் இப்போ உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள், பாக பிரிவினைகள் எல்லாமே சுமூகமாக நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். சரி, பரிகாரமாக ஏதாவது பண்ணினா இன்னும் விசேஷமாக நம்ம அச்சீவ் பண்ணலாமா அப்படின்னா, கண்டிப்பாக முருகப்பெருமான் ஆலயம் செல்லுங்கள். முடிந்தால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு எல்லாம் வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அபிஷேக திரவியங்கள், முடியலையா ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் பேரில் அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தைரியம் கிடைக்கும், உத்தியோகத்தில் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும், தொழில் வியாபாரத்தில் ஒரு வீறு கொண்டு எழுவீர்கள். அந்த மாதிரிலாம் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்கள் சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது பகைருண ரோகஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.